இனிமே பவுலிங் போட்டா மட்டும் தான்ப்பா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்க முடியும். நீங்க பவுலிங் போடல அப்டின்னா நடை கட்டிட்டே இருங்க. இப்படிக்கான கௌதம் கம்பீர் ஏதோ கண்டிஷன் போட்டாரோ இல்லையோங்க, அதுக்கு தகுந்தாப்புல பேட்ஸ்மேன்ல இருந்து விக்கெட் கீப்பர் வரைக்கும் எல்லாருமே பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் ரிஷப் பண்ட் பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து டிஎன்பிஎல் நடக்கிற மாரி, டெல்லியில வந்து டெல்லி பிரீமியர் லீக் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுல பூரணி டெல்லி அப்படின்ற டீமுக்கு கேப்டனா தான் ரிஷப் பண்ட் வந்திருக்காரு. ஸோ இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா, டெல்லி சவுத் டீம் கூட வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த ஒரு டீமுக்கு என்ன நிலைமை இருக்குன்னா, கடைசி ஓவர்ல 1 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. ஈஸியா வின் பண்ற நிலைமையில இருக்கும்போது, நம்ம ரிஷப் பண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்புட்ன்னா, கடைசி ஓவர் நான் தான் பவுலிங் போடுவேன்னு சொல்லி, அந்த ஓவர் பவுலிங் போட வந்திருக்காருங்க. பவுலிங் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே ஈஸியா டெல்லி சவுத் வந்து வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ரிஷப் பண்ட் போட்ட பவுலிங்க பார்த்து, எல்லாருமே அவர பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே! இவ்வளவு நாள் ரிஷப் பண்ட்ட வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நெனச்சோம். நல்ல விக்கெட் கீப்பர் நெனச்சோம். இப்ப இதையும் தாண்டி நல்ல லெக் ஸ்பின்னராவும் வந்து இவர் ஆயிருவார் போலயே! சூப்பரான பவுலிங்க வந்து போட்டுருக்காருன்னு சொல்லி, ரிஷப் பண்ட்ட எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இத பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, பண்ட் அவராலாம் பவுலிங் போட்டுருக்க மாட்டாருப்பா. கௌதம் கம்பீர் ஏதாவது டிப்ஸ் குடுத்திருப்பாரு போல. இதனால தான் இவர் பவுலிங் போட்டுருக்காருன்னு சொல்லி, எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி கௌதம் கம்பீர் கூட கனெக்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்காக்கு எதிரான T20 சீரிஸ்ல நம்ம பிளேயர்ஸ் பண்ண விஷயம் தாங்க. ஏன்னா, நம்மளோட சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாரு அப்டின்னா, 3வது T20 மேட்ச் நம்ம ஸ்ரீலங்கா கூட தோக்குற நிலைமையில வந்து இருந்தோம். அப்ப அந்த ஒரு சமயத்துல சூரியகுமார் யாதவ் வந்து ரிங்கு சிங்க பவுலிங் போட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வேற பவுலிங் போட்டாரு. பவுலிங் போட்டது மட்டும் இல்லாம, ஆளாளுக்கு 2 விக்கெட்ட வேற எடுத்து அசத்திட்டாங்க. இதனால அந்த மேட்ச்ச நம்ம தோக்க இருந்த மேட்ச்ச டை பண்ணி சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணோம். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேட்ஸ்மேனுமே நாங்களும் பவுலிங் போடுவோம்ன்னு சொல்லி, இது மாரி பவுலிங் போட வந்து ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பவுலிங் போடணும்னு சொல்லி, இது மாரி ஒவ்வொரு விஷயத்துலயும் ட்ரை பண்ண வந்து ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, இது உண்மையிலே பேட்ஸ்மேனா ட்ரை பண்றாங்களா? இல்ல கௌதம் கம்பீர் இந்த மாரி ஒரு பிரஷர குடுக்குறாரா? அப்படின்னு சொல்லிட்டு, பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஆனா என்னதான் ரிஷப் பண்டோட பவுலிங்க பார்த்து எல்லாரும் பாராட்டுனாலும், ரிஷப் பண்ட் குடுத்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து எல்லாருமே அவர விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் கிட்ட பயங்கரமா வந்து திணறியிருக்காரு. என்னப்பா இவரு லோக்கல் பிளேயர்ஸ் கிட்ட போயி, இந்த மாரி ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காருன்னு சொல்லி, எல்லாருமே பண்ட்ட வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணி, அடுத்து பண்ட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தா மட்டும் தான், இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து அவர் ஜொலிக்க முடியும். இதே மாரி சொதப்பிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமா வந்து போயிரும். ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஓடிஐ சீரிஸ்ல ஸ்ரீலங்கா கிட்ட தோத்ததுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே ஸ்பின்னர்ஸ் கிட்ட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கல. அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ் வந்து மரண மாஸ் காட்டிட்டாங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. அதனால தொடர்ந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட இது மாரி சொதப்பிக்கிட்டே இல்லாம, அவங்கள எதிர்த்து எப்படி போராடுறது? அவங்க கிட்ட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறது? அப்படின்றத கத்துக்கிட்டா மட்டும் தான், நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து போகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.